Good morning, students. Today in commerce section we are going to start with unit 2, forms of business organization. Under that we are going to study chapter 4. In chapter 4 we are going to study about sole proprietorship. From this chapter we will get knowledge about the definition of sole proprietorship, about the characteristics of sole proprietorship. We will come to learn about the advantages and disadvantages of sole proprietorship. So before we study what is sole proprietorship, let us study what is business undertakings. So Wheeler, a definer, has defined business undertaking as follows. A business undertaking is a concern, company or enterprise which buys and sells, is owned by one person or a group of persons and is managed under a specific set of operating policies. அப்போ பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு கன்சர்ன் சொல்லலாம், இல்லை ஒரு கம்பெனி சொல்லலாம், இல்லை ஒரு என்டர்பிரைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மூணுக்குமே மீனிங் சேம் தான். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங்னா அது ஒரு பிளேஸ், அந்த இடத்துல பிஸ்னஸ் செய்யப்படும். ஓகே, ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ட்ரேடிங் நடக்கலாம், பையிங் அண்ட் செல்லிங் நடக்கலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் என்டர்பிரைஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க? Anybody who is willing to do a business, anybody who has money, anybody wanted to own his own business without depending on anybody or without employing on any other employers, under any other employers. You got me, students? ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் பிஸ்னஸ் சொந்தமாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் பார்த்தோம் அப்படின்னா வாஸ் ஓன்டு பை ஒன் பர்சன். அது ஓனர் ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓன்ட் அப்படின்னா என்ன? ஓனர் சொந்தமாக வச்சுருக்கிறது. அப்போது ஓன்டு பை ஒன் பர்சன் ஆர் குரூப் ஆஃப் பர்சன்ஸ். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 4-5 பேர் சேர்ந்து பணம் போட்டு ஒரு பிஸ்னஸில் சேர்ந்து பண்ணுவாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் இட் இஸ் மேனேஜ்டு அண்டர் எ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆப்ரேட்டிங் பாலிசிஸ். அப்படின்னா அந்த பிஸ்னஸை எப்படி நடத்துவாங்க அப்படின்னா தே மேனேஜ் அண்டர் ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆப்ரேட்டிங் பாலிசிஸ். அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அந்த பிஸ்னஸை நடத்துவாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா கன்சர்ன் சொல்லலாம், கம்பெனி சொல்லலாம், என்டர்பிரைஸ் சொல்லலாம். ஓகே, அங்கே என்ன நடக்கும்? பையிங் அண்ட் செல்லிங் நடக்கும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் யூ சி ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். நவ் வி ஆர் கோயிங். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஃபார்ம்ஸில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் செய்கிற பிஸ்னஸாக இருக்கலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இதை நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு தனியாக அவனே சொந்தமாக பணத்தை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னா அதை நம்ம ப்ரைவேட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ப்ரைவேட் என்டர்பிரைஸஸை எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் பை எ ப்ரைவேட் பர்சன். அதாவது ஒரு சிங்கிள் பர்சன் அவங்களோட சொந்த பணம் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. ஓகே, அதெல்லாமே ப்ரைவேட்டாக இருக்கும். ஏன்னா அதில் வரக்கூடிய பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை அவங்க சொந்தமாக எடுத்துக்குவாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? அதுவே பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்னு ஒரு என்டர்பிரைஸ் இருக்குது. அந்த நேம் பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்னு இருந்தாலே அதோட ஓனர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தா கவர்மெண்ட்டாக இருப்பாங்க. அதை யார் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கவர்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பப்ளிக் என்டர்பிரைஸஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்னா பப்ளிக். அப்போ பப்ளிக்காக பப்ளிக்கோட வெல்ஃபேர்க்காக பப்ளிக்கு என்னென்ன தேவையோ அது ரிலேட்டட் பிஸ்னஸ் தான் அங்கே நடக்கும். அதனால் அது கவர்மெண்ட் ஓன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ ஜாயிண்ட் செக்டர் என்டர்பிரைஸ் அப்படின்னும் போது சில என்டர்பிரைஸஸில் பார்த்தோம்னா ப்ரைவேட்டும் ஓனராக இருப்பாங்க, கவர்மெண்ட்டும் ஓனராக இருப்பாங்க. அப்படின்னா ஒரு ப்ரைவேட் பர்சன் சப்போஸ் ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நல்லா சூப்பராக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் அந்த பிஸ்னஸ்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு நல்ல இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது கவர்மெண்ட் என்ன பண்ணும்?
அவங்கக்கிட்டேருந்து ஷேர் வாங்கிக்கிறோம். ஷேர் வாங்கி கவர்மெண்ட்டும் ஒரு ஓனராக சேர்ந்துக்கிறோம். அப்போ சேர்ந்து அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை கவர்மெண்ட்டு ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரிக்காக வேண்டி எடுத்துரும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பாக ஆயிரும் அது. ஓகே, ஸோ ஓன்டு, மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் பை ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் ஆண்டர்ப்ரினர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ப்ரைவேட் ஆண்டர்ப்ரினர்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா ஃபர்தராக அதை வந்து நான் கார்ப்பரேட் ஃபார்ம் அண்ட் கார்ப்பரேட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணலாம் 2 ஃபார்மில். இப்போ நான் கார்ப்பரேட் ஃபார்ம் அப்படின்னா யார் அப்படின்னா ஓனரும் பிஸ்னஸும் அவங்களே ஓனராக இருப்பாங்க, அவங்களே பிஸ்னஸாக இருப்பாங்க. ஓகே, அவங்களோட பிஸ்னஸாக இருக்கும். ஸோ இட் வில் பி சேம். தட் மீன்ஸ் த ஓனர் அண்ட் த பிஸ்னஸ் வில் பி சேம். ஸோ அப்படி என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் ஃபஸ்ட்டு வர்றது பார்த்தோம்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிஸ்னஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ், நெக்ஸ்ட் இஸ் ஜாயின் இன்டு ஃபேமிலி பிஸ்னஸ். அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னு நம்ம சொல்ல போகிறோம், ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லுவோம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ கார்ப்பரேட் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது ஓனர் அண்ட் பிஸ்னஸ் வில் பி டிஃபரெண்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். கார்ப்பரேட்டிவ் சொசைட்டி, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, இந்த 2 ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஓனரும் பிஸ்னஸும் வெவ்வேறையாக இருப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் கிளியர் கட்டாக இதான் இந்த ஆர்கனைசேஷனில் வந்து எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இவங்க எப்படி ரன் பண்ணுவாங்க, இவங்க எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷனை நம்ம கிளியர் கட்டாக நம்ம வந்து படிக்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு கெட் நாலேஜ் அபவுட் திஸ். அப்போ காமர்ஸில் வந்து இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எங்கே போய் ஜாயின் பண்ணணும், என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது, அதில் எதில் நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நமக்கே வந்து என்ன கிடைக்கும், ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிரும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ பப்ளிக் என்டர்பிரைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து என்ன பப்ளிக்கோட வெல்ஃபேருக்காக ஆரம்பிக்கிறது தான் பப்ளிக் என்டர்பிரைஸ். ஸோ அப்படின்னும் போது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங், ஸ்டாட்டுட்டரி கார்ப்பரேஷன்ஸ், கவர்மெண்ட் கம்பெனிஸ், இவங்க 3 பேரும் வந்து பப்ளிக் என்டர்பிரைசஸ் கீழே வருவாங்க. ஓகே, இப்போ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, போலீஸு, இவங்கெல்லாம் வந்து யூனிஃபார்ம், கவர்மெண்ட் கொடுக்குற யூனிஃபார்மை போட்டு ஒர்க் பண்ணுறவங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட டெலஃபோன் டிபார்ட்மெண்ட், தூர்தர்ஷன், ரயில்வேஸு, டிரான்ஸ்போர்ட்டு, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் யூனிஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் பீப்புள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பப்ளிக் என்டர்பிரைஸ். அவங்க வந்து பப்ளிக்காக ஆரம்பித்தது, பப்ளிக்காக ஒர்க் பண்ணுவாங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் யூ சி சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனை இப்போ நம்ம படிக்க போகிறோம் இந்த சாப்டரில். இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு நம்ம என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னான்னு நம்ம படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் செக்ஷனில். பிஸ்னஸோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத கிளியர் கட்டாக படிச்சிருக்கோம். இஸ்ன்ட் இட் நாட்? இப்போது நம்ம இந்த பிஸ்னஸை வந்து டிஃப்ரெண்ட் வாரியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இதிலேருந்து நீங்கள் வந்து எது கம்ஃபர்டபுள் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ், நம்ம என்ன இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தால் கூட நீங்கள் இதிலேருந்து ஏதாவது ஒரு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ஒரு கிளியர் கட் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஜாபை வந்து கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சோல் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஓகே, சோல் அப்படின்னா என்ன, சிங்கிள், ட்ரேடிங் அப்படின்னா என்ன, பையிங் அண்ட் selling. Okay, appo single person doing the business. Okay, now we are going to see what is sole trading business. So in the sole proprietorship form of business organization is an in which individual introduces his own capital, uses his own skill and intelligence in the management of its affairs and is solely responsible for the result of a operation. Okay students, இப்போ இந்த sole proprietorship எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, suppose a person wanted to do after completing his graduation, he don't want to go to office and work, but instead he wanted to start an office on his own, he wanted to start a company and work அப்படின்னும் போது what he
he can do, he can suppose he is financially good and if he has got some idea about doing business, then he can very well start a business on his own. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த பிஸ்னஸ், அதாவது ஒரு இண்டிவிஜுவலாக முடிவெடுத்து அவங்கக்கிட்ட இருக்கிற சொந்த பணத்தை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னா அதுதான் சோல் ட்ரேடிங் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த சொந்த பணமாக போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், எய்தர் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், இல்லை அவங்களோட சேவிங்ஸ் இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அவங்க வந்து வாங்கியிருக்கலாம், இல்லை ஏதாவது பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் கூட லோன் வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி அவங்க ஏதோ ஒரு வழியில் ஒரு ஃபண்டை ரேஸ் பண்ணி, கேபிட்டல் ரேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பிஸ்னஸ்க்கு வந்து முழுக்க அவங்க தான் பொறுப்பு. ஆம் ஐ ரைட்? Okay, so he himself start the business, he himself manages the business. அந்த பிஸ்னஸை அவங்களே மேனேஜ் பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ மேனேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். அது நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ். பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் என்ன இருக்குது? பர்ச்சேஸ் இருக்குது, சேல்ஸ் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இன்கம்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றின உள்ள டீலிங்ஸ் எல்லாமே வந்து அவங்க செய்யணும். அதர்வைஸ் நம்ம இன்னும் ஒரு ஹெடை போனோம் அப்படின்னா ப்ரொடக்ஷன். ஸோ அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே விற்கலாம். ஸோ அப்போது அங்கே வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டருக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹீ மஸ்ட் ஹாவ் நாலேஜ், ஹீ மஸ்ட் பி எ ஸ்கில்டு பர்சன் டு டூ ஆல் தீஸ் ஆக்டிவிட்டீஸ். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ அவனோட ஸ்கில் யூஸ் பண்ணுவான், அவனோட சொந்த இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பிஸ்னஸை மேனேஜ் பண்ணி கொண்டு போவான். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த பிஸ்னஸ் இப்போ செஞ்சுட்டு இருக்கும் போது ஹீ ஹிம்செல்ஃப் இஸ் டூயிங் த பிஸ்னஸ் அண்ட் ஹீ இஸ் என்கேஜிங் இன் ஆல் த ஒர்க்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸையும் கூட அவனே வந்து தனிப்பட்ட மனிதனாக பார்க்குறான். இப்போது அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டையும் அவன் தான் என்ஜாய் பண்ணுவான். சப்போஸ் அதில் ஏதாவது லாஸ் வந்துச்சுன்னா அந்த லாஸையும் அந்த சோல் ட்ரேடர் தான் பேர் பண்ணும். பிகாஸ் நோபடி வில் கம் ஃபார் ஹெல்ப். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் ஹீ ஹிம்செல்ஃப் ஸ்டார்டட் த பிஸ்னஸ் அண்ட் ஹீ ஹிம்செல்ஃப் கண்ட்ரோல்ட் அண்ட் மேனேஜ் த business. You got me students. Okay, now these are the some of the points which you want to keep it in mind. And then you can tell some of important points is that we are going to discuss that. The sole trader himself runs a business and he may obtain assistance from his employees. Okay students, that is what already I told you. Okay, now this form of organization is oldest form of business organization. அப்படின்னா இந்த sole proprietorship form of organization வந்து ப்ரீவியஸில், அதாவது barter system அந்த ஆதி காலத்துலேருந்தே நமக்கு வந்து என்ன இருக்குது, sole proprietorship form of organization இருக்குது. So that is called as oldest form of organization. Okay students, and otherwise in the sole proprietorship ki இன்னொரு நேம் என்ன அப்படின்னா individual entrepreneurship business அப்படின்னு சொல்லலாம். So sole trading business, sole proprietorship business, individual entrepreneurship business. Okay students, now how the sole proprietor raises capital அப்படின்னா அவனோட சொந்த சேவிங்ஸில் தான் அந்த கேபிட்டல் வந்து அவன் ரேஸ் பண்ணுவான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ பிஸ்னஸ் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுவான்? சப்போஸ் அவனுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் ஓன் ஹவுஸ், ஓகே, ஆர் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் இஃப் தேர் இஸ் பிளேஸ் அப்படின்னும் போது ஹி நீட் நாட் கிவ் ரெண்ட் டு எனிபடி. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா ஹீ கேன் கோ ஃபார் ரெண்டல் residence also, he can go for rental buildings also, then monthly he can pay the rent. Okay students, இப்போ இந்த sole proprietorship business organization ஸ்டார்ட் பண்ணோன்னா இதுக்கு வந்து பெருசாக லீகல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இல்லை. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் தே கேன் ஸ்டார்ட் த பிஸ்னஸ். அது வந்து ஒரு முனிசிபல் கிட்டேருந்து, லோக்கல் முனிசிபல் அத்தாரிட்டி கிட்டேருந்து ஒரு சாங்ஷன் வாங்கினா போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னும் போது நம்ம யாரெல்லாம் வந்து நம்ம மைண்டுக்கு வராங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனால், நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்தா சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ஸ் தான். அதாவது வந்து இந்த க்ராசரி வச்சுருக்கிறவங்க, க்ராசரி கடை வச்சுருக்கிறவங்க, தென் பியூட்டிஷியன்ஸ் கோர்சஸ், டெய்லரிங் ஷாப்ஸு, ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி வச்சிட்ருக்கிறவங்க, ஒரு செப்பரேட்டாக ஒரு வெசல் ஷோரூம் வச்சுருக்கிறவங்க, கிளாத் ஷோரூம் வச்சுருக்கவங்க. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து நான் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் தான். they used their own amount of money to start the business. You got me students. Then street stall வச்சுருக்கிறவங்க, பேக்கரி வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து டே டு டே நம்மளோட ரெக்குயர்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறவங்க. they will be in and around us. You got me students. So they all are sole proprietorship. You got me students. Okay, ஸோ இப்போ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னால் உனக்கு என்னென்ன ஐடியா கிடச்சிச்சு? தட் இஸ் வாட் இஸ் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்? இட் இஸ் அ பிஸ்னஸ் ஸ்டார்டட் பை எ சிங்கிள் பர்சன்.
How the capital is invested, he uses his own saving or he borrows from friends, relatives, or anybody. Okay, students. And how he do the business, he manages and controls the business, all the activities of the business on his own. Okay, another name is what? Individual entrepreneurship. Okay, and this is the oldest form of business organization. You got me, students? Okay, then the business can be started in his own place or it can be in the rental building, and no legal formalities are required in this, and he should obtain license alone from the local municipal officer. If a sole proprietor enjoys profit, then he himself enjoys a profit. Suppose if loss comes, he himself has to bear the loss also. You got me, students? So these are some of the important points about sole proprietorship. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சோல் ட்ரேடர் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் we are going to see the definition of sole trader. Two definers, that is Wheeler and Hansen has defined sole proprietorship business. First, let us see what Wheeler has said. Sole proprietorship is that form of business